வணக்கம் பிரதர். நான் இன்றைக்கி தான் இது தியானம் பண்ணேன். இதுக்கு முன்னாடி விட்டு விட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னு இப்போ உட்காந்து பண்ணலான்னு நான் பெட்ரூமில் இருட்டு ரூமில் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு என் மேலே அப்படியே பிரகாசமான ஒளி மாதிரி பட்டுடுச்சு. ஹார்ட்டெல்லாம் அப்படியே படப்படப்புன்னு ஆயிடுச்சு. கை காலெல்லாம் உதிரி ஏற்றிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு பிரதர். என்ன அது தெரியல எனக்கு. அது என்ன ஃபீலிங்னு சொல்ல தெரியல எனக்கு. இது என்னோட ஹார்ட் அப்படியே படப்படன்னு துடிச்சிடுச்சு பிரதர். அப்படியே ஒரு மாதிரி பிரகாசமான ஒளி மாதிரி பட்டுச்சு. ஒரு பெரிய பிரகாசமான ஒளி என் மேலே தொட்டுது. பயம் எடுத்துக்கிச்சு ஐயா. கை காலெல்லாம் நடுக்க ஹார்ட் படப்படப்புன்னு ஆயிடுச்சு. எனக்கு உங்களை தான் தெரியும், அதனால தான் ஐயா நான் உங்ககிட்ட கேட்டேன். நன்றி ஐயா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பேய் பயம் போக என்ன செய்வது? நைட்டில் பார்க்காதீங்க, காலையில் பாருங்கள். ஏன்னா பயந்துட போகிறீங்க. மகாவிஷ்ணு வந்தான், வீடியோ பேச ஆரம்பித்தான், முடிச்சு விட்டேன் என் பிள்ளையன்னு என் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிற போகுது. காலையில் பாருங்கள் வீடியோவை. ஒருவேளை நைட்டில் பயம் இல்லாமல் கேட்குறவங்க கேட்டுங்க, நல்லா புரிஞ்சுங்க. பேய் என்பது என்ன ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான வீடியோவில் பேசியிருக்கேன். மேலே லிங்க் கொடுக்க சொல்லிடுறேன், பார்த்துருங்க. அந்த பேய் என்பது என்ன, அந்த ஒரு உடலை விட்டு வெளியேறிய ஆத்மா திருப்தி அடையாமல் சுற்றிட்டு இருக்கிறது தான் பேய். நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு திருப்தி அடையாத ஆத்மா தான். அப்போ சாமி ஆடுறதுன்னா என்ன? சாமி ஆடுறதுல உண்மையாக ஆடுறவங்களும் இருக்காங்க. உண்மையாகவே அந்த ஃப்ரீக்குவன்சி கனெக்ட் ஆகி மூளையில் அந்த ஃப்ரீக்குவன்சி இறங்கும் போது அந்த சாமி பேசும். அது என்ன குணம், நடை உடை பாவனையிலிருந்து அது மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களா ஃபீல் பண்ணிவிட்டு ஓவர் பில்டப் பண்ணிட்டு ஆடுறவங்களும் இருக்காங்க. ரெண்டு வகை இருக்காங்க. ஸோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உண்மையாகவே சாமி ஆடுறவங்களும் இருக்காங்க. அந்த எல்லை தெய்வம், காவல் தெய்வம், அதுபோக பார்த்திங்கன்னா குலதெய்வம்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒருத்தவங்க உடம்புல இறங்கி தான் பேசுவாங்க. அப்படி இருக்குது. அதெல்லாம் உண்மை தான். கிராமத்து சைடு இருக்கிறது உண்மை தான். ஸோ இது ஒன்று. ஸோ அந்த வகையில் இந்த பேய் பயம் போகணுன்னா ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் போகாது. உங்களோட ரத்தத்தில் ஊறி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே பேய் 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 பேயின்னு சொன்னோன்னே படார்னு பயந்துருவீங்க நைட்டு. ஏன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட சப்கான்ஷியஸ் விழிப்பில் இருக்கிறனால, சப்கான்ஷியஸ்லேயே பேய்னா பயம் ஸ்டோர் ஆனதுனால பேயின்னு எங்கே கேட்டாலும் பயந்துருவீங்க நீங்கள். அப்போ என்ன, ரத்தத்துலேயும் இருக்குது, எண்ணங்கள்லேயும் இருக்குது, சப்கான்ஷியஸ்லேயும் இருக்குது. அதை எப்படி போக்குறது? அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. தேடி கண்டுபிடிச்சி ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எடுத்து டாக்டர் ஸ்டேஜில் வர மாதிரி அப்படிலாம் எடுக்க முடியாது. இது எப்படி எடுக்கலாம்னா, ஒன்று விபாசனா பயிற்சி அதிகமாக பண்ணணும். விபாசனா பயிற்சினா நான் எப்பயுமே மௌனத்துலேயே இருக்கணும். அப்போ தான் அது சரியாகும். அப்படி இல்லைனா பரம்பொருள் யோகம் பண்ணணும். அது தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, இதுதான் ஒரே வழி. பேசிக்கான ஒரு தியரி, ஒரு விதி என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு மாபெரும் ஒரு 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 கொடூரத்தனம் எப்போ அடங்கும், திமிருத்தனம் எப்போ அடங்கும்னா, இதோட சக்தி பெற்ற ஒன்று வந்துருச்சுன்னா இது அடங்கிடும். இதற்கப்புறம் நீங்கள் தான் பெரிய ராஜா, என் ஈகோ உங்கள் முன்னாடி அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. ஆனால் இது இவ்வளோ பெருசு இருந்து போகிற இப்படி இருந்துச்சுன்னா இது அமைக்கிறோம், நெகட்டிவிட்டி அமைக்கிறோம். அப்போ என்னென்னா, குருமார்கள் என்பவர்கள் சர்வ வியாபிகள், சர்வ வல்லமை படைத்தவர்கள். குருமார்களோ, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதையோ, இல்லை இறை சக்தியோ, இல்லை கடவுளோ, முருகரோ, சிவனோ, பெருமாளோ, யாரோ ஒருத்தர் குருமார்கள், யாராக வேணா இருக்கட்டும். எங்கேயாவது நீங்கள் போகும்போது அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை, சத்தியம். இது விளையாட்டு இல்லை. புருவ மையத்திற்குள்ளே உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழைப்பெண்ணே என்று வள்ளலார் சொன்னது போல, அந்த விளக்காக அண்டகோடி அனைத்தும் சுற்றுகின்ற மொத்த ஜீவராசிகளும் மொத்த ஆத்மாக்களும் ஆன்மீக ரீதியாக இருக்கிறது இங்கே தான் இருக்குது. அப்போ உங்கள் அப்பாவும் அங்கே தான் இருக்கிறாரு, உங்கள் குருமார்கள் முன்னோர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நம்புங்க, அந்த சக்தி. அப்படி ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா அது விழிப்பாயிரும். கவனம் இங்கே போயிடுச்சு. கான்செப்ட் என்னென்னா, கவனம் எப்போ நீங்கள் பயப்படுறீங்களோ, இங்கே இருந்து அந்த சக்தி என் கூட இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அது கண்ணுக்கு தெரியும். இது சத்தியம், உண்மை. மந்திரம் எப்படி வேலை செய்யுது? 100% நம்பிக்கையோடு அது சொல்லும் போது தான் வேலையே செய்யும். அதுபோல் 100% நம்பிக்கையோடு அது இருக்கிறத நம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வந்துடும். அப்போ என்னென்னா, இது உடனே வராதுன்னா அந்த தைரியம் ஒவ்வொரு டைமும் ப்ராக்டிஸ் பண்ண, இருட்டில் போக 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 இப்படி இருக்காங்க, அவங்க வர்றாங்க என் கூட தான் இருக்காங்கன்றப்போ அந்த திமிரு வரும். இதில் அகங்காரம் இருக்கணும். பேயா நம்மளா பார்த்துக்கலான்ற திமிரு வந்துருச்சுன்னா அந்த தைரியம் வரும். அந்த தைரியத்தை வளர்த்துக்கிற வரைக்கும் பேய் பயம் போகாது. ஏன்னா இந்த பெரிய சூர சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முருகன் மாதிரியான ஒரு சக்தி வரல அப்படின்னா, முருகனே சொல்ல, அந்த மாதிரி ஒரு தெய்வ சக்தி வரலன்னா இதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு மாபெரும் ஆற்றல் என் கூட இருக்குன்றப்போ ஒரு திமிரு ஒன்று வரும் பாருங்க, அது பேய்கிட்ட வரலாம், தப்பே இல்லை. மனிதர்கள்கிட்ட வராமல் பார்த்து. வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியார போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. வள்ளலார் சொல்வது போல, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது
உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடி தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ₹1 இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.